Recording in progress. ஓகே கைஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஓகே, நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், சிஎஸ்எஸில் ஃபஸ்ட் கிளாஸஸ் வந்து நான் உங்களுக்கு ஒரு 4 டேஸுக்கு முதல் அப்லோட் பண்ணியிருந்தேன் வீடியோஸ். ஓகேவா? ஸோ இப்போ இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு அதில் பார்ட் 2 உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். 7 முடிச்சுன்னா இன்னொரு வீடியோஸும் நான் ஹாஃப் அன் ஹவர் 30 மினிட்ஸ் தானே செய்கிறேன். 30 மினிட்ஸ் தானே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக டாக்குமெண்ட்ஸ் ஃபைலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் தானே, அதை சுட்டி தான் நான் அந்த மாதிரி செய்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நாங்கள் கிளாஸுக்கு நேரடியாக போவோம். லெட்ஸ் கோ டு கிளாஸ். இப்போ நாங்கள் வந்து சிஎஸ்எஸில் வந்து ஸ்டைலிஷ் பண்ணுற மெத்தட்டை பற்றி நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸில். ஓகேவா? இப்போ நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா அடுத்த ஸ்டெப்ஸ், அதாவது சிஎஸ்எஸில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 விஷயத்தை பார்த்துட்டு உரிய டேக்கில் போயிட்டு நாங்கள் என்ன செய்வோம், இன்லைன்னு சரி நாங்கள் போயிட்டு அதனுடைய ஸ்டைலிஷை கொடுப்போம். பீண்டா பேராகிராஃபில் போயிட்டு நாங்கள் கொடுப்போம். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷனோட இருந்துச்சு இன்டர்னல் லைன், அதாவது முழு கம்ப்ளீட் பாடிக்கு நாங்கள் வந்து ஸ்டைலிஷ் பண்ண போகிறோம் ஒன் ஷாட்டில். ஸோ அது வந்து நாங்கள் வந்து ஹெட்டில் போயிட்டு ஹெட்டுக்குள்ளே நாங்கள் செய்வோம். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் லைன் வேறு ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலில் வேறு சிஎஸ்எஸ் ஃபைல் சேவ் பண்ணி அதில் ஸ்டைலிஷ் பண்ணி அதை நாங்கள் வந்து இந்த மாதிரி லிங்க் ரெண்டு போட்டு நாங்கள் வந்து இதில் வந்து நான் mn.css சேவ் பண்ணியிருக்கிறேன். அதில் நாங்கள் வந்து என்ன செய்வோம், லிங்க் பண்ணி அதில் அவுட்புட் தான் என்ன இருக்குது. இது வந்து இந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய ஃபோன் கலர் வந்து க்ரீன் கலர் இருக்கிறது. H1ல இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது ரெட்டு, அதில் பேக்ரவுண்ட் பிளாக்ல இருக்கிறது. இந்த ஸ்டைலிஷ் வந்து நாம் வந்து வேற ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல செஞ்சது. ஓகேவா? ஸோ இதுதான் நாங்கள் அன்றைக்கு பார்த்தது, லாஸ்ட்டாக பார்த்த விஷயம். இப்போ நாங்கள் பார்க்க போகிற முக்கியமான ஒரு சில விஷயங்களை பற்றி. என்னன்னா சிஎஸ்எஸ் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக A to Z படிப்பிக்கணும்னு சொன்னால் மிச்ச நாள் எடுக்கும். ஓகேவா? அதில் பேசிக்கான விஷயங்கள் நான் உங்களுக்கு HTML எப்படி விளங்கப்படுத்தினதால உங்களுக்கு எப்படி இந்த டாபிக் விளங்குதோ, நான் போகக்கூடிய டெக் விளங்குதோ, இப்போ நான் செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் விஷயம், இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் இதில் இருந்து நீங்கள் நிறைய விஷயம் உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். நிறைய விஷயம் இருக்குது, சரி தானே? ஸோ உங்களுக்கு பேசிக் என்ன விஷயம் வருங்கிறது நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், A to Z உங்களுக்கு 7 மாணவருக்கு நல்லா கவர் பண்ணுறேன். ஸோ ஒரு 1 hour ஓகே, இந்த ஒரு 1 hourல நான் 7 மாணவருக்கு எல்லாமே செஞ்சு உங்களுக்கு வந்து half an hour நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி விடுறேன். ஓகே தானே? ஸோ இதை பார்த்துட்டோம்னா அடுத்த இன்னும் 2 கிளாஸில் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக டொமைன் ஹோஸ்டிங் நாங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி .com .lk .education வருது, ஸோ அதில் நாங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுங்கிறதையும் பார்த்தோம்னா எங்களுக்கு கம்ப்ளீட்டாக எங்களோட வெப் டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து எங்களுக்கு கம்ப்ளீட்டாக. ஓகேவா? ஓகே, இப்போ நாங்கள் எங்களோட கிளாஸுக்குள்ள போவோம். என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து இந்த சிஎஸ்எஸில், ஓகேவா, இந்த சிஎஸ்எஸில் ஒரு சில ஃபொண்டுகளை பற்றி பார்ப்போம். அதாவது ஃபொண்டில் வரக்கூடிய ஒரு சில வெரைட்டிஸ் என்னென்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் வந்து லிங்க் பண்ணியிருந்தது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டைலுங்கிற டெக் வந்து நான் இதை செய்கிறேன். ஹெட்டில் வந்து இந்த ஹெட்டில் வந்து ஸ்டைலுங்கிற டெக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே தானே? அதே மாதிரி லாஸ்ட்டில் நம்மளோட எல்லா இது முடியக்கில் ஸ்டைலுங்கிற டெக் என்ன செய்ய எங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஓகே தானே? ஸோ நான் இடத்துல வச்சு நான் எண்டரை கிளிக் பண்ணி நினச்சேன்னா எனக்கு நல்லா கீழே போகும். ஸோ இந்த சகல வேலையும் நான் இந்த 2 டெக்கில் செய்யணும். ஓகேவா? ஓகே, டன். இப்போ பாருங்க பிள்ளைகள், முக்கியமான சில விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இப்போ வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ பாருங்க, எங்களுக்கு வந்து இதில் கலர் மாற்றுறது தெரியும். இப்போ ஃபொண்ட் ஃபெமிலின்னு என்ன, இப்போ உதாரணமாக பாருங்க, நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், கொஞ்சம் மறந்துட்டேன். ஓகே தானே? இப்போ ஃபொண்ட் ஃபெமிலி, ஓகே தானே? இப்போ இந்த ஃபொண்ட் ஃபெமிலியில் இப்போ நான் வந்து உங்களுக்கு உதாரணமாக ஏரியல் அப்படிங்கிற ஒரு ஃபொண்டை வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து அதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே தானே? சாரி, அதுக்கு முதல் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சகல வேலை நம்ம எங்கே செய்யப்படுறோம், இப்போ செய்யக்கூடிய இந்த வேலை வந்து எதுக்கு செய்யப்படுறோம், பொடியில் செய்யப்படுறோம். ஓகேவா? அதை நீங்கள் கொஞ்சம் விளங்கிக்கொள்ளுங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இந்த சகல பொடிக்கு இந்த பொடி முழுக்க நான் செய்யப்படுறேன். அப்படி இல்லைன்னு செய்ய நீங்கள் விளங்கிக்கொள்ளுங்க. பரகிராஃபுக்கு நான் செய்கிறேன். இப்போ இந்த பரகிராஃபுக்கு ஏரியல், இந்த பரகிராஃபுக்கு நான் ஏரியலுங்கிற ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே தானே? அப்போ கேர்லி பிரேக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன், மறந்து விட வேணாம், கேர்லி பிரேக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன். அதே மாதிரி
இது முடியும் போது கர்லி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். கண்ட்ரோலோட அந்த கர்லி பிராக்கெட் இருக்கும் பாருங்க, ஈக்குவல் கீழே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சரி. ஓகே தானே? ஸோ இப்போ இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட்டை காட்டேன்டா பாருங்கள். உங்களுக்கு இதில் ஃபாண்ட் வந்து கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிருக்கு இடத்துல சேஞ்சாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபாண்ட் ஃபெமிலின்னு சொல்லி போட்டுட்டு உதாரணமாக பாருங்கள். இன்னொரு ஃபாண்ட் உங்களுக்கு காட்டுறேன். இம்பேக்ட் ஒரு ஃபாண்ட் இது இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தேவைன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது முக்கியமாக சில விஷயங்கள் ஏதாவது நாங்கள் வந்து ஷோ பண்ணி காட்டப்போகிறோம்னு சொன்னால் அதை அவங்க காட்டுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வருது இம்பேக்ட். நாங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேர்டு வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணி காட்டணும், அது வெரி இம்பார்ட்டண்டான வேர்டுன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், இம்பேக்ட்டுங்கக்கூடிய இந்த கொமாண்டை வந்து நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் வந்து டைப் பண்ணுவோம். ஓகே தானே? ஸோ இந்த விஷயமும் இருக்குது. ஸோ எனக்கு வந்து முதலில் இந்த ஃபோன்டே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயம் நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. சரியா? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன சொன்னா, நான் இடத்துல H1ங்கிற கர்லி பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன். சரியா? H1ங்கிற கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி H1 என்னென்ன பாருங்க, பேசிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. பேசிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்போ உங்களுக்கு சொல்லித்தரப்போகிற விஷயம் வந்து நல்ல முக்கியமான விஷயம், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஓகேவா? இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பாருங்க, பி கேபிட்டல் இருக்குது, ஐ கேபிட்டல் இருக்குது, டி கேபிட்டல் இருக்குது. ஓகேவா? அதுக்கு பிறகு இருக்கிற எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய தகவல். இப்போ நான் ஒரு ஆப்ஷனோட யூஸ் பண்றேன், ஒரு அட்ரிபியூட் ஒன்று நான் யூஸ் பண்ண போறேன். பாருங்க, ஃபாண்ட் ஹைஃபன் வேரியன்ட். ஓகேவா? ஃபாண்ட் ஹைஃபன் வேரியன்ட். அதுல வந்து ஒரு அட்ரிபியூட் கொடுக்கணும். என்ன தெரியுமா? ஸ்மால். ஓகேவா? ஹைஃபன் ஸ்மால் கேப்ஸ். ஓகேவா? பண்ணிட்டு நாம என்ன செய்யறேன், செமிகோலனை க்ளோஸ் பண்றேன். ஓகே தானே? இப்போ நீங்க அவுட்புட்டை பாருங்க. நான் கண்ட்ரோலோட எஸ் அடிச்சு சேவ் பண்ணிட்டேன். சாரி, கண்ட்ரோலோட எஸ் அடிச்சு நான் சேவ் பண்ணிட்டேன். அவுட்புட்டை பாருங்க. ஓகே, உங்களுக்கு இதுல என்ன அவுட்புட் உங்களுக்கு கிளியரா விளங்குதுண்டா? பேசிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் இருக்குது. கேபிட்டல்ல போட்டது எல்லாமே நல்ல போல்ட் ஆகி கொஞ்சம் பிக் ஆகி இருக்குது. ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருந்து எல்லாமே கேபிட்டல் ஆகி அது ஸ்மால் இருக்குது. ஓகேவா? அதாவது சின்னதாக இருக்குது, அதுவும் கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக முக்கியமான ஒரு சில இடங்களுக்கு யூஸ் பண்ணல. கொஞ்சம் எப்படி கொஞ்சம் ப்ரீட்டியாக கொஞ்சம் பியூட்டியாக இருக்கு பார்க்குறதுக்கு. நம்மளோட வெப்சைட் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கு. ஓகே தானே? ஸோ இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து என்ன செய்யணும், நாங்கள் வந்து யூஸ் பண்ணி உதாரணமாக பாருங்க, இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நாங்கள் HTML பார்த்த மாதிரி மார்க்யூ போட்டு பிஹேவியர் டிரெக்ஷன் போட்டோம்ல என்ன செய்யும், இது கம்ப்ளீட்டாக ரன் பண்ணி கொண்டே இருக்கும். ஓகேவா? அப்போ அது இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் நமக்கு வழங்கும். ஓகே தானே? ஸோ நமக்கு என்ன செய்யணுமோ நம்ம அது படத்தில் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இதில் வந்து ஓகே இன்னொரு விஷயம் நாங்கள் பார்ப்போம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கெப் போட்டு செய்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக விளம்பரத்துக்காண்டி. ஓகே, நான் பரகிராஃபில் கேர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி சரியா ஒரு விஷயம் ஒன்று செய்ய பண்ணிப்பேன். நாம் வந்து வளமையாக சரியா கைஸ், நாங்கள் வந்து வளமையாக ஒரு விஷயம் ஒன்று செய்யணும். இப்படி உதாரணமாக இந்த இஃப் மெயின் வேர் ரேஷனல், இப்படி இங்கே இந்த இஃப் மெயின் rational in their context தானே, that it's so that it's say. ஓகே தானே? இப்ப இந்த இவ்வளவுத்தையும் இந்த இவ்வளவு என்ன சார், இந்த இவ்வளவு லைனையும் என்ன செய்யணும்டா போல்டு ஆக்கணும். என்ன செய்வேன், உண்மையாக என்ன செய்வேன், இவ்விடத்துல வந்து பின்னு சொல்லி கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணி அதுக்கு பிறகு தட் இஸ் டு சேங்கிற இடத்துல என்ன செய்வேன், நான் வந்து போல்டு க்ளோஸ் பண்ணினேன். எனக்கு என்ன நடக்கும் பாருங்க, நமக்கு என்ன நடக்கும், வல்லமை மாதிரி அந்த இடத்துல மட்டுமே எனக்கு செய்யும். இது மட்டுமே எனக்கு காட்சி அளிக்கும், விஷுவலாகும், எப்படி போல்டாக எனக்கு விளங்கும். ஓகே தானே? இது வந்து ஒரு மெத்தட். இது வந்து என்ன மெத்தட், HTML நாங்கள் போயிட்டு டிரெக்டாக வந்து அந்த உரிய கண்டென்ட்டை நாங்கள் வந்து என்ன செய்வோம், போல்டாக்கி நாங்கள் விளங்கப்படுத்துவோம். ஓகே, CSSக்கு நாங்கள் போல்டுங்க கூடிய ஒரு டேக் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் கேர்லி பிராக்கெட்ல. ஓகே தானே? தனியாக ஸ்பெசிஃபிக்காக போல்டு அப்படின்னு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே தானே? அப்போ நாங்கள் இந்த இவ்வளவு லைனையும், அதாவது இஃப் மேல இருந்து தட் இஸ் டு சேங்கிற இடத்து வரையும் நாங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும், போல்ட் ஆக்கணும், இட்டாலிக் பண்ணணும். சொன்னா
இது எல்லாத்தையுமே நாங்கள் ஸ்பேனில் செய்யணும், அதாவது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சிஎஸ்எஸ்ல செய்யணும் அப்படின்னா நாங்கள் அதுக்குன்னு சொல்லி ஒரு டெக் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதுக்குத்தான் ஸ்பேன். எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸ்பேன் சரி யூஸ் பண்ணி அந்த ஸ்பேனை நான் வந்து எது வரை வரணுமோ அதோட க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே தானே? இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்பேனுங்கிற டேக்குக்கு சரிதானே, இப்போ நாங்கள் H1 வந்துக்கு இங்கே H1க்கு நாங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா H1 போட்டு கேர்லி பிராக்கெட் போட்டோம். பரகிராஃப்னு வந்துக்கு பரகிராஃபில் போட்டு செஞ்சோம். ஓகே தானே? இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த இடத்துல ஸ்பேனுங்கிற டேக்குக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து என்ன செய்ய போறேன், எந்த ஒர்க் பண்ண போறேன், என்ன ஒர்க் நான் செய்ய போறேன். அதாவது ஸ்பேன் என்ன இருக்குது, இஃப் மேன் வேர் ரேஷனல் இன் தேர் கண்டெக்ட் தட் இஸ் டு சே. ஓகே தானே? இதுக்கு நான் வந்து என்ன செய்ய போறேன், அப்ப கலர் சேஞ்ச் பண்ண போறேன். சிஓஎல்ஆர் கலர் சேஞ்ச் பண்ண நீங்க பாருங்க. கலர் வந்து டீலுங்கிற ஒரு கலர் நான் கொடுக்குறேன். ஓகே தானே? அதே மாதிரி இதுக்கு வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து எப்படி சொல்லுவாங்கண்டா, நாங்கள் போல்டு எல்லாம் யூஸ் பண்ண தானே, போல்ட் இட்டாலிக் யூஸ் பண்ண தானே, அதுக்கு இதுல சொல்லுவாங்க, சிஎஸ்எஸ்ல சொல்லுவாங்க என்ன தெரியுமா, இந்த ஃபாண்ட் வெயிட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே தானே? ஸோ அந்த ஃபாண்ட் வெயிட் வந்து என்ன செய்யலாம், இட்டாலிக் சொல்லி நம்மளுக்கு இட்டாலிக் நம்மளுக்கு என்ன கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். ஸோ நான் கேர்லி பிராக்கெட் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இதை சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு இங்கே ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே, உங்களுக்கு இப்போ நான் நீங்கள் ஸ்டோரியா இந்த இட்டாலிக்கு வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்க. ஓகே, நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன இது பாருங்க, உங்களுக்கு விளங்குதா? ஓகே, உங்களுக்கு நான் டீலுங்கிற கலர் போட்டதால ஒரு வேலை மேபி விளங்காம இருக்கலாம். உங்களுக்கு ரெட்டு நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. சரியா? ஓகே, இங்க பாருங்க, இந்த இடத்துல என்னஞ்சி இட்டாலிக் இடிசலி மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து போல்ட் ஆக்கினோம்டா உங்களுக்கு இட்டாலிக் போட்டது விளங்குது இல்லை. ஓகேவா? போல்ட் BOLDன்னு சொல்லி போட்டு போல்ட் ஆக்கினோம்னா பாருங்க, இந்த இடத்துல எனக்கு போல்ட் ஆகி வந்து கொஞ்சம் கிளியராக எனக்கு விளங்கும். ஓகே தானே? ஸோ இந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்யலும், நாங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். சரியா? இப்போ நான் ஃபொண்ட் வெயிட் வந்து இடத்துல என்ன போட்டிக்கிறேன், போல்டு போட்டிக்கிறேன். அது மாதிரி ஃபொண்ட் ஸ்டைலில் தான் எனக்கு என்ன வரும், ஃபொண்ட் ஸ்டைலில் தான் இட்டாலிக் இங்கே ஆப்ஷன் வரும். ஓகேவா? ஃபொண்ட் ஸ்டைலில் தான் எனக்கு ஓகே தானே? பாருங்க, இட்டாலிக் 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 சொல்லி கொடுத்துருண்டா நான் இப்போ லைவாக தானே உங்களுக்கு செய்கிறேன். ஸோ அதனால எனக்கு ஞாபகம் வச்சு வச்சு செய்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல இஃப் மேன் தட் இஸ் இட் சேம்ங்கிறது நமக்கு கிளியரா ஸ்பேனிங் டேக் போட்டோம். ஸ்பேனிங் டேக்ல வந்து என்னென்ன மோடிஃபிகேஷன் என்னென்ன ஸ்டைலிஷ் பண்ணணுமோ அது சகலத்தையுமே நான் வந்து உங்களுக்கு என்ன செய்கிறேன், A to Z உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் ஸ்பேன் போட்டுட்டு என்ன வேணாலும் செய்யலாம், அதுக்குள்ள என்ன வேணுமோ நீங்கள் அதை செஞ்சு கொள்ளுங்க. ஓகே தானே? இப்போ நீங்கள் இதே விஷயத்தை வந்து என்ன செய்யணும், உதாரணமாக ஃபோனில் வந்து ஃபோன் ஃபெமிலின்னு சொல்லி போட்டு ஃபோன் ஹைஃபன் ஃபெமிலி. ஓகேவா? ஃபெமிலி சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு வந்து என்ன இம்பேக்ட் இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளே இல்லை மாதிரி. ஓகே தானே? இம்பேக்ட்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னு சொன்னி எனக்கு இது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு வந்து நல்லாகவே இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் போல்டு எடுத்துடலாம். ஏன்னா உங்களுக்கு படத்துல போல்டு ஆப்ஷன் வந்து தேவைப்படாது. என்னச்சுன்னா நீங்கள் இம்பேக்ட் பண்ணுவீங்க தானே. ஸோ அதனால் ஓகே தானே? இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராகவே வழங்குது. ஓகேவா? ஸோ இப்படியான ஆப்ஷன் வந்து நமக்கு நம்ம இந்த இதில் வந்து இதில் சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணிக்கொள்ளே இல்லை. சரியா? ஓகே டன். ஃபண்டில் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இதுதான். நீங்கள் மேலதிகமாக உங்களுக்கு தேவைன்னுச்சுன்னா இதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பின மாதிரி ஏதாவது எடிஷனலாக தேவைன்னா நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கொள்ளே இல்லை. ஓகே, இதை நான் படிப்பிச்சிருக்கேன் தானே இல்லை. ஸோ அதில் இப்போ அடுத்த ஒரு டாபிக் பார்ப்போம். அடுத்த டாபிக் வந்து என்ன முக்கியமான டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். சரிதானே? நான் 1/2 hour தான் படிப்பேன். ஸோ பாருங்க, பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நாங்கள் இதுக்கு முதல் இமேஜ் போட்டோம் தானே பிள்ளைகள். இமேஜில் நாங்கள் போட்ட இமேஜை நாங்கள் செலக்ட் பண்ணினோம்னா எங்களுக்கு அந்த இமேஜ் எங்கே வந்துச்சு, ஒரு இடத்துல அந்த நம்ம போட்ட பரகிராஃப்க்கு கீழேயோ அல்லது பரகிராஃப்லேயோ தான் வந்துச்சு நமக்கு. ஓகே தானே? இப்போ ஓகே தான், சின்னதாக்குறேன். ஓகே, அந்த பரகிராஃபுக்கு கீழே தான் எங்களுக்கு இன்னைக்கு அந்த இமேஜ் தனி எனக்கு விஷுவலைஸ் ஷோ ஆகினிக்கு.
இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்டா, இந்த இருக்கிறது அப்படியே இருக்க, இதுக்கு பேக்ரவுண்ட், இதுக்கு பின்னால எங்களுக்கு அந்த இமேஜ் வரணும். நாங்க என்ன இமேஜ் போடணுமோ அந்த இமேஜ் எங்களோட சைஸ்ல, உரிய சைஸ்ல வந்து எங்களுக்கு என்ன செய்யணும், எங்களுக்கு இதுக்கு பின்னால வரணும். அப்படின்னு நாங்க இப்ப என்ன செய்யணும்? ஓகே, அதுக்கு தான் என்ன செய்வோம்டா, நம்ம இடத்துல செய்யறேன் சரி. அதுக்கு யூஸ் பண்ணணும் என்ன தெரியுமா, பொடி. பொடி, அதாவது இந்த பொடியில நாங்கள் கம்ப்ளீட்டாக இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒர்க் பண்ண போகிறோம். இந்த இந்த டாப்லேருந்து பொட்டம் வரையும் நாங்கள் எங்களோட ஒர்க் நாங்கள் பண்ண போகிறோம். ஓகே தானே? ஸோ இப்போ நாங்கள் அதுக்கு என்ன யூஸ் பண்ணோம் தெரியுமா, இப்போ நாங்கள் அதுக்கு யூஸ் பண்ணுவோம் என்னடா பாருங்க, பொடியில், இந்த பொடியில் போயிட்டு கேர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. கேர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்ட், சாரி பிஎஸ்சிக்கு ஜிஆர்ஓ யூஎன்டி, ஓகே தென் இந்த பேக்ரவுண்ட் சொல்லி கொடுத்துட்டு கைஸ் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. வல்லமையாக நாங்கள் கலர் கொடுக்க போனால் பிஜி கலர் சொல்லி நம்ம எங்கே கொடுப்போம், எஸ்டிஎம்எல் கொடுப்போம். சிஎஸ்எஸ்ல அங்கே என்ன கொடுப்போம், பேக்ரவுண்ட் கலர். நீங்கள் கலர் கொடுத்தாலும் சரி கொடுக்கலன்னு நமக்கு அவுட்புட் கட்டாயம் கிடைக்கும். ஓகே தானே? பேக்ரவுண்ட் கலர்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கலர் கொடுக்கணுமா, எக்குவாங்கிற கலர் கொடுக்கணும். சரி, எக்குவாங்கிற கலரை கொடுத்துட்டு இதை என்ன செய்யணும், க்ளோஸ் பண்ணுறேன். அதே மாதிரி கர்லி பிரேக்கெட் என்ன செய்கிறேன், நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே அவுட்புட்டை பார்க்குறேன். எனக்கு கிளியராக நான் இன்னைக்கு என்ன வேணும் அவுட்புட் எக்குவாங்கிற கலரில் எனக்கு கம்ப்ளீட் ஆகிட பேராகிராஃபில் நினச்சிட்டு நான் நிறைய பேராகிராஃப் ஹெட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, எனக்கு ஒரு 8 பேராகிராஃப் ஹெட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்களும் வேறுமானவங்க கூட பேராகிராஃப் நீங்கள் ஹெட் பண்ணிக்கொள்ளே இருக்கு. சரிதானே? இப்போ பாருங்க, எனக்கு வந்து நினைச்சிட்டு இந்த இடத்துல, எனக்கு இந்த இடத்துல வந்து கிளியராகவே எனக்கு வந்து எக்குவாங்கிற கலர் வந்து பேக்ரவுண்டில் ஃபார்ம் ஆகிட்டு. சரியா? இது ஒரு மெத்தட். இப்போ பாருங்க நீங்க, எனக்கு இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற ஹெடிங்குக்கு சேர்த்து தான் எனக்கு வந்து என்ன செஞ்சிருக்குது, இது வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபார்ம் ஆகிக்குது. சரியா? எனக்கு வந்து நீங்க சொல்றீங்க இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனக்கு கலர் தேவையில்லை பேக்ரவுண்டுக்கு, மற்றத்துகளுக்கு எனக்கு தாங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல தான் ஒரு டெக் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா டிவிஷன். சரிதானே? அதாவது அந்த டிவிஷன் எவ்வளத்தை யூஸ் பண்ண தெரியுமா, இந்த H1 விட்டுட்டு இந்த பராகிராஃப் இந்த பராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது அவடத்தை நாங்கள் டிவ் ஷார்ட் ஃபார்ம் என்ன டிவ். ஓகே, டிவிஷன் ஷார்ட் ஃபார்ம் டிவ். அது அப்படியோ இந்த ஃபைனல் பொடிக்கு மேலே, அதாவது எங்க பராகிராஃப் முடியுதோ அங்கே போயிட்டு என்ன செய்யறேன், அந்த டிவ்வை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா? அந்த டிவ்வை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்க, இந்த இடத்துல பொடி நான் போட்டுக்கிறேன். எனக்கு பொடிக்கு நான் ஒன்றும் செய்யல, டிவ்னு நான் படத்தை கொடுத்து எனக்கு டிவ்வுக்கு தான் என்ன செய்யணும், எனக்கு வந்து அந்த இங்க இருந்து தான் எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும். அப்ப நான் அந்த இடத்துல போயிட்டு சேவ் பண்றேன். சேவ் பண்றேன் பாருங்க அவுட்புட்டை. சாரியா, ஓகே, இந்த இடத்துல போய் சேவ் பண்ண பாருங்க. எனக்கு வந்து என்ன நடக்குது இடத்துல வெயிட் பண்ணுங்க. ஓகே, டிவ் ஓப்பன் பண்ணிட்டு டிவையும் க்ளோஸ் பண்ணி விடுறேன். அதே மாதிரி கேர்லி பிரேக்கெட் ஓப்பன் பண்ணி கேர்லி பிரேக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணி நான் வந்து சேவ் கொடுத்துட்டு, ஓகேவா, இந்த இடத்துல வந்து பாருங்க உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். இப்போ எனக்கு என்ன செஞ்சுட்டு இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக இஃப் மெயின் வேரியேஷனில் இருந்து எனக்கு நினைச்சிட்டு இந்த இடத்துல கம்ப்ளீட்டாகவே எனக்கு இதுக்கு மட்டும் என்ன செஞ்சுட்டு தெரியுமா, இது வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகிக்குது. சரியா? அதாவது டிவிஷன் என்று சொல்லி கொடுத்தோம் டிஸ்னா, டிவிஷன் என்று சொல்லி போட்டோம் டிஸ்னா நாங்கள் வந்து என்ன நடக்கும் தெரியுமா, அந்த டிவிஷனில் இப்போ ஓகே சாரி எங்களை இதை காணும், இப்போ எதை காணும், எங்களை ஹெடிங்கை காணும். அப்போ என்ன நடந்துட்டு படத்தில் நாம் வந்து ஏதோ ஒரு வகையில் டிலீட் பண்ணப்பட்டுட்டு, வெயிட் பண்ணுங்க பார்க்குறேன். ஓகே பிள்ளை, என்ன நடந்துட்டுன்னு சின்ன இடத்துல இந்த H1 வந்து இந்த கைப்பட்டு டிலீட் பண்ணப்பட்டு இருக்குது. சரியா? அதான் எங்களை H1 காணும்னு பார்த்தேன். பேசிக் பேசிக் ஓகே தானே, இன்ஃபர்மேஷன் 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 சரி டெக்னாலஜி
ஓகே தானே? இப்போ பாருங்க நீங்க H1 நான் க்ளோஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ நான் இதை சேவ் பண்றேன். இங்க போயிட்டு அவுட்புட் எடுத்து பார்க்குறேன். ஓகே தானே? ஓகே தான். இப்போ பாருங்க எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கு, இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற இடத்துக்கு சேர்த்து தான் எனக்கு இடத்துல அவுட்புட் வந்திருக்குது. சரியா? அவுட்புட் வந்திருக்குது. இந்த இடத்துல மேலுக்கு ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல பொடி வந்துட்டு. ஓகேவா? ஸோ என்ன நடந்திருக்குன்னு நான் கீழே வந்து இடத்துல மவுஸை வச்சுட்டு என்ற தட்டினேன். இந்த H1ங்கிறது டிலீட் ஆகிட்டு நான் அதான் கவனிக்கல. ஓகேவா? இப்போ நான் என்ன செஞ்சுக்கேன், குழப்பம் வேணாம், குழப்பம் இல்லை. டிவ்வை H1க்கு இல்லாமல் டிவிஷனாக பிரிச்சுக்கிறேன். அதே மாதிரி பேராகிராஃபில் போயிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே டிவ்வுக்கு நான் கர்லி பிரேக்கெட் ஓப்பன் பண்ணி கலர் டிவ்வுக்கு மட்டும், டிவ்னு என்ன பேராகிராஃபுக்கு மட்டுமே நினைச்சிக்கிறேன், கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டை பாருங்க. இன்னும் கிளியராக நினைச்சிட்டு இடத்துல இந்த இடத்துல எனக்கு பேராகிராஃபுக்கு மட்டும் இல்லாம சகலதுமே வந்துட்டு. ஓகே, இந்த டிவ் வந்து இதை விட ஒரு முக்கியமான ஒரு இடத்துல யூஸ் பண்ணப்படுது. எப்படி தெரியுமா? இப்ப நீங்க வந்து பேராகிராஃபுக்கு மொத்தமா தானே கொடுத்துருக்கிறீங்க. இப்ப இந்த இடத்துல இந்த டிவ்வை நீங்க டிவைட் பண்ணி எந்த அளவுக்கு டிவைட் பண்ணலாம்டா, ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் நீங்க டிவ்வை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். ஆனா ஒவ்வொரு டிவ்லையும் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ரெண்டு விஷயம் கொடுக்கணும். ஐடி கிளாஸ். ஐடி கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே இதுக்கு வந்து நான் வந்து சும்மா எக்ஸ்ங்கிற ஒரு ஐடியும் ஓகே தானே, ஒய்ங்கிற கிளாஸும் கொடுக்குறேன். ஓகே தானே? இப்போ நான் என்ன செய்யறேன், அந்த டிவ்ல வந்து எக்ஸுங்கிற ஐடிக்கும் ஒய்ங்கிற கிளாஸுக்கு மட்டும் தான் எனக்கு சேஞ்ச் ஆகும்டா. நான் அப்படி கொடுத்தேன்டா எனக்கு இந்த பேராகிராஃப் மட்டும் சேஞ்ச் ஆகும். அப்படி ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் ஸ்பெசிஃபிக்காக நான் போயிட்டு ஐடி கிளாஸ் கொடுத்து சேர்க்கல, எனக்கு அந்த டிவ்ட ஃபங்க்ஷன் இன்னும் கிளியர் எனக்கு இருக்கும். ஓகே தானே? ஸோ இதுக்கு தான் டிவ் யூஸ் பண்ணுவோம். நான் அதை உங்களுக்கு ஞாபகம் வந்து இடத்துல சொல்லிட்டேன். ஓகேவா? லைவா செய்யறதுல அப்படி இருக்குது. ஓகே, நம்ம இடத்துல பொடி போட்டு ஓகேவா, அந்த டிவ்வே நான் டிலீட் பண்ணேன் இப்போதைக்கு. சரிதானே? நான் எல்லாம் குழம்பிடும். தகவலுக்கு நான் இப்போ பண்ணி வச்சிருக்கிறேன். கட்டாயம் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நோட் பண்ணி எடுங்க. உங்களுக்கு இப்போ இல்லாட்டியும் எப்போ சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். அது ஓகே தானே? ஸோ அது உங்களுக்கு கட்டாயம் அது என்ன செய்யும், யூஸ்ஃபுல் ஆகும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து அடுத்த பாட்டுக்கு போவோம். இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல பேக்ரவுண்டு கலர் கொடுத்துட்டோம். பேக்ரவுண்டில் கலர் வந்துட்டு இதே மாதிரி பேக்ரவுண்டில் இமேஜ் கொடுக்கணும். நாங்கள் என்ன செய்யணும், பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ், நான் விரும்புகிற இமேஜ் எனக்கு பேக்ரவுண்டுக்கு வேற ஒன்றும் சார். எப்படி நான் எடுக்கிறேன் இப்போ பேக்ரவுண்ட் இதே மாதிரி தான். பேக்ரவுண்ட் ஓகேவா, பேக்ரவுண்ட் ஹைஃபன் இமேஜ் இமேஜ் ஓகே தானே? இப்போ நாங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து செய்வோம் தெரியுமா, வளமையாக இமேஜ் ஃபோல்டரை செல்லி நல்லா வழங்கிக்கொள்ளுங்க. இமேஜ் எங்கே இருக்குதோ அந்த ஃபோல்டரை செல்லி உரிய இமேஜில் நேமை கொடுத்தோம் அப்படி நமக்கு என்ன செய்யும், அவுட்புட் வரும். இந்த இடத்துல நாங்கள் என்ன யூஸ் பண்ணோம் தெரியுமா, பேக்ரவுண்ட் இமேஜ் வரதுக்கு, பேக்ரவுண்டில் இமேஜ் வரதுக்காக முன்னாடி யூஆர்எல் போட்டு பிரேக்கெட்டை ஓப்பன் பண்ணுவோம். நல்லா வழங்கிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல யூஆர்எல் போட்டு பிரேக்கெட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே தானே? ஓப்பன் பண்ணிட்டு என் இமேஜ் இருக்கிற ஃபைலை நான் தேடுறேன். எங்கட இமேஜ் இருக்குதோ நான் அதுக்கு போறேன். சரியா? ஓகே, இந்த வந்துட்டு ஓகே இப்போ பாருங்க, என் இமேஜுங்கிற இந்த ஃபோல்டர் இருக்குது தானே, இந்த ஃபோல்டருக்கு போறேன். இப்ப ரெண்டு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா, இந்த இமேஜுங்கிற ஃபோல்டர்ல தான் நான் XYங்கிற XY என்ன கைஸ், XY என்ன பாருங்க, XY என்ன, இந்த எந்த வெப்சைட் நான் செய்கிற வெப் டெவலப்மெண்ட் வெப் பேஜில் நேம் தான் xy.html HTML. அதனால் எங்கே சேவ் பண்ணிக்க தெரியுமா, அதை சேவ் பண்ணிக்கிற இடம் இமேஜ்ங்கிற ஃபோல்டரில். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் தானே, டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுங்க லேசாக இருக்கும் சொல்லி. நான் அதை விட ஈஸியான வழி ஒன்று சொல்லி தரேன். நீங்கள் இமேஜுங்கிற ஃபோல்டரில் போயிட்டு, அதாவது அப்படி இல்லை, இமேஜுங்கிற ஃபோல்டரில் சேவ் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களோட இந்த இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய இமேஜ் எல்லாம் எந்த ஃபோல்டரில் இருக்குதோ அந்த ஃபோல்டரில் போயிட்டு நீங்கள் இதை சேவ் பண்ணுங்க. அப்படி சேவ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் உண்டு உங்களுக்கு இருக்கணும். இல்லை நானே என்னச்சுங்களா, நீங்கள் இப்படி செய்யுங்க, இமேஜுங்கிற ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே உங்களோட இமேஜை நீங்கள் அதில் எட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன வெப்சைட் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ xy.html அதில் அதையும் கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இமேஜுங்கிற ஃபோல்டரில் நீங்கள் என்ன செய்யுங்க, சேவ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன இமேஜ் எடுக்கிறேன்னு சொன்ன உதாரணமாக இந்த ஃபாஸ்ட், இந்த ஃபாஸ்ட்டுங்கிற ஜேபிஜி ஃபைல் தானே, இதைத்தான் நான் பேக்ரவுண்டுக்கு எட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ பாருங்க, நீங்க இதுக்கு நான் எப்படி எட் பண்ணேன்னு பாருங்க. சரியா? இதுல வல்லமையாக நான் எப்படி போடணும், உண்மையாக நான் போடணும் எப்படி போடணும், இமேஜ் இமேஜ் ஸ்லேஸ் ஓகேவா, ஸ்லேஸ்
ஃபாஸ்ட் டாட் ஜேபிஜே என்று போட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணி இதை நான் க்ளோஸ் பண்ணணும். ஓகே தானே, இதுதானே வளமான விஷயம். ஓகே, இப்போ இதை போட்ட எனக்கு அவுட்புட் வரணும். ஓகே தானே, இதை போட்ட உடனே எனக்கு அவுட்புட் வரணும். எனக்கு அவுட்புட் வரல. இப்போ பாருங்க, நீங்க இந்த இமேஜுங்கிற ஃபோல்டர் நாங்கள் இப்போ சில தேவையில்லை. இந்த இடத்துல நாங்கள் ஃபாஸ்ட் எங்களோட இமேஜ் ஒரே இமேஜ் என்ன இமேஜோ அதில் நேமை நாங்கள் கொடுத்தோம்னா சரி. பாருங்க, இப்போ எனக்கு இந்த உரிய நேமை கொடுத்ததால எனக்கு என்ன நடந்துட்டு இந்த இடத்துல உரிய நேமை கொடுத்த நாம வந்து கம்ப்ளீட்டா எனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன் இந்த இடத்துல என் பேக்ரவுண்டில் கிளியரா அழகா எனக்கு அந்த இமேஜ் வந்து இன்க்ளூட் ஆகிட்டு. ஓகே டன். இதான் நான் வந்து இந்த இமேஜுங்கிற ஃபோல்டர் இருக்குது, இந்த இமேஜுங்கிற ஃபாஸ்ட் டாட் ஜேபிஜியை இந்த இடத்துல வந்து சேவ் பண்ணலன்னு சொன்னா இந்த xy டாட் HTML இருக்கிற ஃபோல்டரை இமேஜுகள் இருக்கிற இடத்துல வந்து சேவ் பண்ணலன்னு சொன்னா இது வேற ஃபோல்டர்ல இருக்குது, இது வேற ஃபோல்டர்ல இருக்குன்னு சொன்னா நான் ஆரம்பத்தில் கொடுத்தேனே /image டாட் பாஸ்ட் டாட் ஜேபிஜின்னு சரி அப்படி கொடுக்க வேண்டி வரும். ஓகே தானே. ஆனா நான் ஆரம்பத்தில் என்ன செஞ்சிட்டேன், ஈஸிக்காக வேண்டி நான் செய்யக்கூடிய வெப் ப்ரௌசரை வெப்சைட்டை கொண்டு போயிட்டு அதிலே சேவ் பண்ணினதால நான் வந்து நேரடியாக இந்த இமேஜோட நேமே கொடுக்கலாம். அப்ப அதுக்காக அதை காட்டுறதுக்காக தான் நான் இதை செஞ்சேன். ஓகே தானே. அப்ப நீங்க இனி வரும் காலத்துல நீங்க என்ன செய்யணும்னா எல்லாத்துக்குமே நீங்க இதே மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்ப நீங்க அடுத்த விஷயம் கேட்கலாம், எப்படி நான் அந்த போட்டோல போய் சேவ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் எப்படி சொல்லி தரேன் சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகேவா? உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி காட்டுறேன். இந்த இடத்துல சும்மா வேற ஒரு ஃபோல்டர் வந்து சேவ் பண்ணீங்க. எப்படி தெரியுமா நான் சொல்றேன். உதாரணமா சொல்லுவோமே rt.html இப்படி சேவ் பண்றோம். ஓகேவா? இப்ப நீங்க பாருங்க, இது எங்க நமக்கு சேவ் ஆகும்னா லோக்கல் டிஸ்க்ங்கிற டீல சேவ் ஆகுது. அதாவது இங்க சேவ் ஆகும். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்ப நான் என்ன செய்யறேன்டா அதை வந்து அங்கதான் சேவ் ஆக போகுது. ஓகேவா? இப்ப இதை நான் என்ன செய்யறேன்னா இந்த இமேஜுங்கிற ஃபோல்டர் இதை கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணி போட்டு இதை சேவ் பண்ண எனக்கு நடக்கும் தெரியுமா? இப்ப ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எங்க சேவ் ஆகிட்டு பாருங்க. பாருங்க, ஆர்டிங்கிறது வந்து எனக்கு இமேஜ் வந்து இப்படிதான் நம்ம சேவ் பண்றோம். ஓகே தானே. அதே போல சொல்லி தந்துடுறேன். இப்போ ஈஸியாக இருக்கும் போல சரி. இப்போ நான் ஓப்பன் பண்றேன். என்ன ஓப்பன் பண்றேன்னா இந்த xy.h ஓப்பன் பண்றேன். அது வேற டாபிக் பேசிடும். சரியா? உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அதை செஞ்சேன். ஓகே தானே. ஓகே டன். இப்போ வந்து இந்த விஷயம் உங்களுக்கு ஓகே தானே. ஓகே, இப்போ இந்த இமேஜ் வந்து பெரிய பிக் சைஸ்ல இருக்குது. ஓகேவா? இதில் சைஸை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஓகே தானே. இதில் சைஸை சேஞ்ச் பண்ணணும்டா. பாருங்க, சைஸ் சேஞ்ச் பண்ணணும்டா. உங்களுக்கு செய்யற ஒரு வழி ஒன்று என்னடா, பேக்ரவுண்ட் சைஸ்ன்னு ஒன்று இருக்குது. பேக்ரவுண்ட் சைஸ் நான் காப்பி பண்ணி எடுக்கணும். இதை காப்பி பண்ணிட்டு ஓகேவா, கண்ட்ரோல் அடிச்சு பேஸ்ட் பண்றேன். அதில் சைஸ் வந்து எனக்கு விரும்பி நம்ம என்ன மாற்றிக்கொள்ளும். உதாரணமாக 500 பிக்சல் இன்டு 500 பிக்சல். ஓகேவா? கொடுத்ததை க்ளோஸ் பண்ணி சேவ் பண்ணினாலும் எனக்கு என்ன செய்யும், அதில் இமேஜ் வந்து அதில் சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அதில் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்படி வந்து சேஞ்ச் ஆகும். இதில் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு பாருங்க. என்ன தெரியுமா? இப்போ இந்த இமேஜில் உண்மையான சைஸ் வந்து என்ன தெரியுமா? இந்த இமேஜ் உண்மையான சைஸ் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் மட்டும் காட்டுறேன்னு பாருங்க. நீங்கள் இந்த இடத்துல ஒரு 200 போடுறேன், 200 போடுறேன். ஓகேவா? சேவ் பண்ணு பாருங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியரா வழங்கும் பாருங்க. என்னண்டா ஒரு இமேஜ் தான் பாருங்க, கிளியரா உங்களுக்கு வேணுமா? ஒரு பாக்ஸ் தான், இவ்வளவுதான். 100 200 200 பிக்சல் அளவு இவ்வளவு தான். ஓகே தானே. எனக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா? இந்த 200 பிக்சல் அளவுல நிறைய அதே சைஸுக்கு ரிப்பீட் ஆகிடுது இமேஜ். பாருங்க, கண்டினியூஸாவே எனக்கு ரிப்பீட் ஆகுது இமேஜ். ஓகேவா? எனக்கு கண்டினியூஸாவே எந்த இதுக்கு கீழே, எந்த ஃபொண்டுக்கு கீழே, பொடிக்கு கீழே இங்கே ரிப்பீட் ஆகுது. இந்த ரிப்பீட் ஆகிறத இல்லாம ஆக்கணும் அப்படின்னா எனக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேவா? எனக்கு வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. எனக்கு ஒரு இமேஜ் தான் வேணும். எனக்கு ஒரு இமேஜ் தான் வேணும்டா. அதுக்கு ஒரு ஆப்ஷன் உண்டு. என்ன தெரியுமா? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட்ல என்ன செய்யறேன்டா, ஹைஃபனை போட்டு ரிப்பீட்டுங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். அதுக்கும் நம்மகிட்ட வழி இருக்குது. ஓகே, எல்லாத்துக்கும் நம்மகிட்ட ஆப்ஷன் இருக்குது. சரியா? அதுல நோ ஹைஃபன் ஓகே தானே.
நோ ஹைஃபன் கொடுத்து ரிப்பீட் கொடுக்குறோம் நம்ம. ஓகே தானே? நோ ஹைஃபன் ரிப்பீட் கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம நீங்க பாருங்க அவுட்புட்டை. ஒரே ஒரு இமேஜ் தான் வந்திருக்குது. இப்போ நான் என்ன செய்யணும் தெரியுமா? இந்த இமேஜோட சைஸை எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி, உதாரணமாக இதை 500 போட்டேன்னுடா எனக்கு என்ன செய்யும்? 500க்கு என்ன செய்யும்? ஃபுல்லாக வித் கூடும். நல்லா விளங்கி கொள்ளுங்க பிள்ளைகள். முதலாவது போடுறது வித் அகலம், ரெண்டாவது போறதான் ஹைட். ஓகே தானே? ஹைட் வந்து ரெண்டாவது போறதான். முதலாவது நம்ம இவ்வளவு வித் ஹைட் நம்ம மார்க் பண்ணல தானே? ஸோ எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் தானே? இப்போ ஃபர்ஸ்ட் வருது வித், ரெண்டாவது வருது ஹைட். ஓகே தானே? ஸோ இதே நான் 500 ஆகுறேன், சேவ் பண்றேன். ஓகேவா? ஓகே, இதை நான் ஒரு 800 ஆக்குறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்க அப்படி மாத்திக்கொள்ளுங்க. விளங்கு தானே? நீங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலும் மாத்திக்கொள்ளும். இதே மாதிரி என்ன செஞ்சா ஒரு 600 ஆக்கி விடுறேன். ஓகே தானே? பாக்கினடா எனக்கு வந்து பார்க்கறது கொஞ்சம் கிளியரா அப்படி இருக்கும். ஓகேவா? இப்ப சரி, இப்ப பாருங்க, உங்களுக்கு இன்னொரு விஷயம் இதில் விளங்கப்படுத்துறேன். இன்னொரு விஷயம் உண்டு, அப்படி கிளிப் விளங்கப்படுத்துறேன். உங்களுக்கு இது விளங்கும்னு நினைக்கிறேன். நம்ம 7 நிமிஷத்துல இந்த ஜூம் வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ அதனால கைஸ் நான் உங்களுக்கு இதை அடுத்த விஷயம் வந்து சொல்லி தரேன், கேளுங்க. நான் இப்ப வந்து ஸ்க்ரோல் பண்ணினேன் சொன்னா, இதை ஸ்க்ரோல் பண்ணினேன்டா பாருங்க, இந்த இமேஜ் வந்து இவ்வளவுதான் அப்ளை ஆகிருக்குது. ஓகேவா? ஆனா ஸ்க்ரோல் பண்ணி என்ன நடக்குதுண்டா, என் ஃபோன் என் டைப் பண்ணிக்கிறேன், இந்த டைப்பிங். ஸோ இதோட சேர்ந்து பாருங்க எல்லாமே எனக்கு போகுது. கீழே வந்து எனக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் அப்ட் ஆகல. ஸோ அப்ப என்ன நடக்குதுன்னா இமேஜும் சேர்ந்து மேலே ஸ்க்ரோல் ஆகி கொண்டு போகுது. அப்படி இருக்கப்படா எனக்கு நான் ஸ்க்ரோல் பண்ண பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படியே தான் இருக்கணும், டெக்ஸ்ட் மட்டும் மேலே போகணும், ஸ்க்ரோல் ஆகணும்டா அதுக்கு ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்குது. எல்லாமே இருக்குது வழி. என்னடா அதுக்கு சொல்லுவாங்க பேக்ரவுண்ட் ஓகேவா, பொசிஷன். ஓகே தானே? பேக்ரவுண்ட் பொசிஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே தானே? இப்போ பேக்ரவுண்ட் பொசிஷன்ல என்ன நடக்கும் தெரியுமா? இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். வெயிட் பண்ணுங்க கைஸ். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக் வந்து என்ன தெரியுமா? இதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய டெக் வந்து என்ன இருந்துச்சுன்னா பொசிஷனை யூஸ் பண்ண மாட்டோம். சரிதானே? இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் வந்து பேக்ரவுண்ட்ல வந்து இப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸ்க்ரோல் ஆகக்கூடாது இருந்துச்சுன்னா நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இது வந்து பேக்ரவுண்ட். கொஞ்சம் வெயிங்க கைஸ், என்ன நேம் வந்து மறந்துட்டு எனக்கு. ஓகே, பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க. சரியா? மறந்துட்டு ஏடா இப்படி ஞாபகம் வச்சு கொண்டு செய்கிற தலைக்கு ஃபுல்லாக மறந்துட்டு. ஓகே தானே? பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னா பாருங்க உங்களுக்கு காட்டுறேன். பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். ஓகே தானே? ஓகே டான். பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் இதில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்க்ரோல். ஸ்க்ரோலுங்கிறது என்னன்னா இதுதான் ஸ்க்ரோல். ஓகே தானே? ஸ்க்ரோல். ஓகே தானே? இந்த ஸ்க்ரோலை கொடுத்தீங்கன்னு இதை சேவ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து என்ன செய்யண்டா இதுவும் சேர்ந்து ஸ்க்ரோல் ஆகும். ஓகே தானே? இமேஜோட சேர்ந்து ஸ்க்ரோல் ஆகும். இதே இடத்த நீங்க ஃபிக்ஸ்டு கொடுங்க. ஃபிக்ஸ்டு கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணுங்க. பாருங்க உங்களோட இமேஜ் அப்படியே இருக்க, டெக்ஸ்ட் மட்டும் என்ன செய்யுது உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும். உங்களோட இமேஜ் அப்படியே தான் இருக்கும், ஆனால் டெக்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியுமா? ஸ்க்ரோல் ஆகி கொண்டு போகும். ஓகே தானே? பாருங்க இப்போ எனக்கு கலர் வந்து நம்ம கொடுத்த கலர் கிரீன்கிறத நமக்கு கிளியராக விளங்குது. சரி? அப்போ இமேஜ் மட்டும் அப்படியே இருக்க, எங்களுக்கு இது மட்டும் ஸ்க்ரோல் ஆகி கொண்டு போகுது. ஓகே தானே? ஸோ இந்த விஷயம் எங்களுக்கு என்ன இருக்குது இப்போ இந்த இடத்துல நாங்கள் செஞ்சு கொள்ளையிலும். சரியா? அப்போ இதில் பேர் என்ன எங்களுக்கு? பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். நல்லா பண்ணிக்கொள்ளுங்க, மறந்துடாதீங்க, எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ஸோ ஞாபகம் வச்சு அப்படி செய்யறதால கொஞ்சம் எனக்கு மறக்குது. சரியா? ஓகே டான். இப்போ நாங்கள் இந்த இடமும் எங்களுக்கு ஓகே. இப்போ இந்த விஷயம் எங்களுக்கு ஓகே. இப்போ வந்து என்ன கைஸ், இந்த ஜூம் வந்து இப்போ க்ளோஸ் ஆக போகுது. நான் ½ தான் செட் பண்ணி இருந்தேன். அதனால உங்களுக்கு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். ஓகே தானே? இன்னும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு டீச் பண்ணணும் இப்போ. ஓகே, நான் இப்போ அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த ஹாஃப்ல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா?